வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. நாம எல்லாரும் ராகு கேது பெயர்ச்சியை ஆவலோடு இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2025 ஏப்ரல் 26ஆம் தேதி தான் ராகு கேது பெயர்ச்சி வருது. இந்த வருஷத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சின்னு சொல்லலாம் ராகு கேது பெயர்ச்சியை. ஏன்னா ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகவும் வலிமையான கிரகம். பார்த்துக்குங்க, குரு பகவானோ சனி பகவானோ கூட ராகு கொடுக்குற மாதிரி எல்லாம் பலன்களை கொடுக்க முடியாது. அதாவது ராகு கெடுபலன்களை கொடுத்தாலும் அப்படிதான் ரொம்ப பயங்கரமாக கொடுக்கும். அதே மாதிரி நல்ல பலன்களை கொடுத்தாலும் அப்படிதான் ரொம்ப வேகமாக கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிடும். அவ்வளோ வேகமான கிரகம் ராகு பகவான். அதனுடைய பேச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அது நிறைய மாற்றங்களை உருவாக்குறத நம்மளால் கண்கூடா உணர முடியும். சரி, இந்த பயிற்சி கண்கூடா நம்மளுக்கு என்னத்தை உண்டு பண்ண போகுது, எதை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏற்கனவே என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இது நாள் வரைக்கும் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் தான் இருந்தார். அஷ்டமஸ்தானம்ங்கிறது என்ன? அது 8வது இடம். 8வது இடம் அப்படிங்கிறது எப்பயுமே நல்ல இடமானா நல்ல இடம் இல்லை. 8வது இடம்ங்கிறது துன்பத்துக்குடைய ஒரு இடம், நம்மளை துன்பப்படுத்துறதுக்குடைய ஒரு இடம். அப்போ ராகு பகவான் 8வது இடத்துல இருந்து உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துருக்குமானா கண்டிப்பாக துன்பத்தை கொடுத்துருக்கும். சிலருக்கு வயிற்று வலியை கொடுத்துருக்கும், அல்சரை கொடுத்துருக்கும், கட்டி போன்ற நோய் நொடிகளை கொடுத்துருந்துருக்கும். எந்த காரியங்கள் எடுத்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது. எந்த காரியத்தில் எடுத்தாலும் தோல்வி தான் கிடைச்சிருந்திருக்கும். அதே மாதிரி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, சிக்கலுக்கு மேலே சிக்கல், மன உளைச்சல், இப்படி நம்மளை படுத்தி எடுத்து விட்டுரும், சரியாக தூங்க விடாது. அதே மாதிரி கடந்த காலத்தில் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் நிறைய வம்பு வழக்குகள் சந்திச்சிருந்திருப்பீங்க, உங்களை தேடி வந்திருந்திருக்கும். நீங்களே ஏதாவது ஒரு விதத்தில் வம்பு வழக்கை இழுத்து வச்சிருந்திருப்பீங்க. இழுத்து வச்சுட்டு மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரியான சூழ்நிலைகளை நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் போகிறது, கீழே விழுகிறது, இது கண்டம். அதனால சில தண்டமும் ஏற்பட்டிருக்கும். அதுபோக இந்த வம்பு வழக்குங்கிறது தனி விஷயம். அப்போ இதுவும் வந்திருந்திருக்கும். அப்போ நீங்கள் பாடாப்பட்டிருப்பீங்களா? பாடாப்பட்டிருப்பீங்க. வாழ்க்கையில் எவ்வளவு நொந்து போக முடியாதோ அந்த அளவுக்கு உங்களை நொந்து போக வச்சிருந்திருக்கும். அது உங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் அது கெடுத்திருந்திருக்கும், கெட்டுப்போக செஞ்சிருந்திருக்கும். அப்ப சந்தோஷத்துக்கெல்லாம் நாம தீ வச்சு கொளுத்துன மாதிரி தான் அந்த கிரகமே தீ வச்சு கொளுத்தி விட்டுரும். அப்ப எப்ப பாருங்க ஏதாவது பிரச்சனை, சிக்கல், அழுக, வருத்தம், போராட்டம், இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இது நாள் வரைக்கும் ராகு உங்களுக்கு கொடுத்துச்சு. அதோட ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்க போது சிலருக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு, அதாவது பெண்களுக்கு ரொம்ப கடுமையான பலன்களை கொடுத்துருக்கும். ஏன்னா அதுதான் மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ மாங்கல்யம் சிலருக்கு கழுத்தில் கரெக்டாக நின்றுருக்காது. ஒன்று அதுவே அந்து போயிருந்திருக்கும், இல்லைன்னா உடஞ்சி கூட போயிருந்திருக்கலாம், அல்லது நாமளே கலட்டி எங்கேயாவது கொண்டு போய் அடமானம் வைக்கிற மாதிரி கூட ஒரு சிலருக்குலாம் வந்திருக்கும். அல்லது ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஒன்று நாமளே தாலியை கலட்டி தூக்கி கணவன் கிட்ட வீசி விட்டுருப்போம், வீசி எரிஞ்சிருவோம். நிறைய பொண்ணுங்க அப்படி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் பொண்ணுங்க அப்படி பண்ணுறதில்ல, ஆனால் கணவனே என் தாலியை கொடுன்னு கேட்கறது, வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்கிறது, தாலியை பிடிச்சி அத்து எடுக்கிறது, அந்த மாதிரியான வேலைகளையும் அந்த ராகு பகவான் தான் சிலர் சிம்மராசி பெண்களுக்கு கொடுத்துருக்கும். ஒரு சிலருக்கு தசாபுத்தி நல்லா இருந்தால் தப்பிச்சிருந்திருப்பீங்க, தசாபுத்தி சரியில்லாதவங்க மாட்டி இருந்திருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காவது பாருங்க நோய் நொடின்னு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று உங்களுக்கு நோய் நொடி வந்துக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது நோய் நொடி வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒன்று நீங்கள் கீழே விழுந்துருந்துருப்பீங்க, அடிபட்டு இருந்திருக்கும், கை கால் உடஞ்சிருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாராவது கீழே விழுந்து அடிபட்டு கை கால் உடஞ்சி கிடப்போம். இந்த வேலையை செஞ்சது யாரு? இதையும் ராகு தான் செஞ்சிச்சு. அப்போ ராகு நல்லதே செய்யாதா? ஏன் நல்லது செய்யாது? செய்யும். அது கெட்ட இடங்கள்ல இருக்கிற போது வேகமான கிரகங்கிறனால கெடுபலனை நிறையா செஞ்சிருது. நல்ல இடங்களுக்கு வர்ற போது அது நல்ல பலனை கொஞ்சம் கொடுக்கதான் செய்யும்.
இப்ப ராகு பகவான் வந்து 7வது ராசிக்கு தான் வர்றாரு. உங்களுக்கு 7வது ராசிக்கு வந்தா நன்மையை கொடுக்குமானா அப்பையும் கொஞ்சம் சுமாரான பலன்களை தான் கொடுக்கும். சரி, சுமாரான பலன்கள்னா பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது, தொழிலில் பிரச்சனை வராது, காசு பணத்துக்கு கஷ்டம் வராது. நான் சொல்ற விஷயத்துல மட்டும் தொந்தரவு பண்ணும். சரி, எதுல தொந்தரவு பண்ணும்? திருமணஸ்தானத்துல தொந்தரவு பண்ணும். திருமணம் ஏற்கனவே நடக்கல, ஒருத்தருக்கு நடக்கணுங்கிற விதி இருக்கு, ஆனா நடக்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். சரியான வரன்கள் வந்து கிடைக்காது. அதே மாதிரி வரன்கள் கிடைச்சாலும் முடிவாகாது. ஆணுக்கு பொண்ணு கிடைக்காது, பொண்ணுக்கு ஆண் கிடைக்காது. ஏதோ ஒரு விதத்துல திருமணத்தை வந்து தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜுங்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்காது. ஆனா லவ் மேரேஜுங்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து கண்டிப்பா வந்து அது உருவாக்கி கொடுக்கும். சிம்ம ராசிக்கார ஆணா இருந்தாலும் சரிதான், பொண்ணா இருந்தாலும் சரிதான், அந்த திருமண வாழ்க்கைங்கிறது திருமணம் பண்ண போற பருவத்தில் இருந்தா லவ் மேரேஜா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை அதிகமா அதுதான் உருவாக்கி விட்டுரும். அதே மாதிரி சிலருக்கு வந்து அந்த நம்ம ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க கிட்ட வந்து சண்டை சத்தம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு. அப்ப லவ் வந்து ஒரு சிலருக்கு பிரேக்கப் ஆகுற மாதிரியான சூழ்நிலைகளும் வரும். அதனால லவ் பண்றவங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்கு அடுத்து கணவன் மனைவின்னு நம்ம சொல்றோம்ல, அவங்களுக்கு வந்து ராகு 7ல் இருந்தா கண்டிப்பா கருத்து வேறுபாடை வந்து உருவாக்கும். அதே மாதிரி நீங்க சிம்மராசிக்காரர் ஆணா இருந்தாலும் சரிதான், பொண்ணா இருந்தாலும் சரிதான், தேவையில்லாத கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களோட வந்து சேரும். கெட்ட நண்பர்கள், கெட்ட சவகாசம் அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரியான நபர்கள் வந்து உங்ககிட்ட வந்து சேருவாங்க. அதனால வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவெல்லாம் வந்துடும். அதனால அடுத்தவங்க கிட்ட பழகிறது ரொம்ப கேர்ஃபுல்லா பழகிக்குங்க. இந்த விஷயத்தை மட்டும்தான் ராகு பகவான் 7ல இருந்து கெடுக்கும், வேற ஒன்றும் செய்யாது. அடுத்து கேது பகவானை எடுத்துக்குவோம். கேது பகவான் வந்து இவ்வளவு நாள் உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில தான் இருக்காரு. கேது 2வது ராசியில இருந்தா என்ன பண்ணும்னா, ஏற்கனவே உங்களுக்கு இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று வறுமை இருந்துகிட்டே இருக்கும், காசு பணமே இருக்காது, வருமானமே வராது. ஒருவேளை வருமானமே வந்தாலும் அந்த பணத்தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். பணம் எந்த சைடு போகுது எந்த சைடு வருதுன்னே தெரியாது. இந்த வேலையை கேது தான் செஞ்சிருந்திருப்பாரு. அதே மாதிரி கேது 2ல் இருந்தாலும் தனி குடித்தனம் போறது, கூட்டு குடும்பத்தில் சண்டை சச்சரவை இழுத்து விடுறது, எப்பயுமே சண்டை வந்துகிட்டே இருக்கிறது குடும்பத்தில், அந்த வேலையும் அவர் தான் பண்ணுவார். இப்ப கேது பகவான் விலக போறாரா, அப்ப இனிமேல் குடும்பத்தில் அதிகமாக சண்டை சச்சரவு வராது. ஓரளவுக்கு சண்டை சச்சரவுங்க அப்படிங்கிறது வந்து குறையும். அதே மாதிரி இந்த தனி குடித்தனம் போகணுங்கிற அவசியமெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து வராது. முக்கியமாக பொருளாதாரத்தில் சிரமம் வராது, சிக்கல் வராது, வேலையில் பிரச்சனை வராது, தொழிலில் பிரச்சனை வராது. அப்போ இனிமேல் தொழில் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்கும். தொழில் தொடங்கணுன்னாலும் தொடங்கலாம். ஏற்கனவே தொழில் தொடங்கியிருந்தால் அந்த தொழில் நல்லா ஓடும், நல்லா சம்பாரிச்சு கொடுக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல காசு வரும், நல்ல கடன் காட்சிகள் எல்லாம் அடையும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஆக பொருளாதாரம் அப்படிங்கிறது சீராயிருச்சு, வேலைங்கிறது அப்படிதான், தொழில் அப்படிங்கிறது சரிதான். இதெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. வேலை சரியானாலே போதுங்க, அடுத்தடுத்து எல்லாமே நல்லதாக நடக்கும். தொழில் சரியானாலும் அப்படிதான். ஏன்னா வேலை இருந்தாலும் தொழில் இருந்தாலும் காசு நல்லா கிடைக்கும்ல. அப்போ காசு கிடைக்கிற போது கிட்டத்தட்ட 90% பிரச்சனைகளை வந்து நம்ம முடிச்சிடலாமே. மீதி 1-2 சில பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இப்போ திருமண ஸ்தானத்தில் அதில் இதிலெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு இருக்குங்கிறேன், அது அந்த வகையில் தானே தொந்தரவு இருக்கும். மற்றபடி நம்மளுடைய முன்னேற்றத்தில் வந்து ஒன்றும் தொந்தரவு இருக்காது. முன்னேற்றமெல்லாம் நல்லா இருக்கும். இவ்வளவு நாள் முன்னேற்றமும் இருக்காது உங்களுக்கு, சரியா? ஆக நான் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள்லையும் பிரச்சனை பண்ணி இருந்திருக்கும். இந்த பொருளாதாரம், தொழில், வேலை இதுலையும் நிறைய பிரச்சனை பண்ணி இருந்திருக்கும். நிறைய பேர்த்துக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஏற்கனவே. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயம்லாம் நிறைய பேர்த்துக்கு ஏற்பட்டிருக்கும். மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் வேணும்னா கூட கிடைக்கும். அதனால வேலை, தொழில், பொருளாதாரம், கடன் காட்சி இதெல்லாம் வந்து கடன்லாம் ஒழியும். வேலை, பொருளாதாரம் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆக இந்த ராகுகேது பேச்சு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பா நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவோம். நன்றி நண்பர்களே.